வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். ஸோ நாளை தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, ஸோ புதிதாக பொறுப்பேற்க போகிற துறைகளுடைய அமைச்சர்களுக்கும் போட்டித் தேர்வுகள், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு லெவலில் எழுதுகிற டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, எஸ்ஆர்பி ப்ளஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஸோ இந்த அனைத்து போட்டித் தேர்வுகள் சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு டீப் டிஸ்கஷன் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து ஒரு போட்டித் தேர்வர்களுடைய கருத்துக்களை வந்து ஒரு அரசாங்கம் பதவியேற்கும் போதும் பதவியேற்ற பிறகும் செய்ய வேண்டிய நலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கருத்தில் கொண்டு ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம். இயர்லி ஒரு கவர்மெண்ட் வரும்போதும் இதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணணும், மாணவர்களுக்கான நலன்களை வந்து கருத்தில் கொண்டு இதை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறையா இது வந்து லெட்டர்ஸ் வந்து ஒரு போட்டித் தேர்வுகள் சார்ந்தும் நம்ம வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த புதிய அரசு பொறுப்பேற்க இருக்குது. ஸோ இந்த அரசினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய போட்டித் தேர்வுகள் அறிவிக்கப்பட இருக்குது. புதிதாக வந்து பல்வேறு போட்டித் தேர்வுகளுடைய பிளானர், ஆனுவல் பிளானர் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி இருக்கிற போட்டித் தேர்வுகளுடைய ஆனுவல் பிளானர் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, சிலபஸில் வந்து மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல தேர்வர்கள் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு எப்படி வந்து அந்த புக்கு மாறுமா, சேஞ்சஸ் இருக்குமா, யூனிட் 8, 9 சேர்ப்பாங்களா, எடுப்பாங்களா, பழைய புக்கு படிக்கணுமா, புது புக்கு படிக்கணுமான்ற கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாங்களோ அதை விட ஓரளவுக்கு இப்போ வந்து மாணவர்கள் சிலபஸில் எந்தவித சேஞ்சஸும் இருக்காது, ஒரு சில மாற்றங்கள் மட்டும் இருக்குன்றதில் தெளிவாக இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தேர்வுகளுடைய வழிகாட்டுதல்களை நாங்கள் வந்து முறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த ஒரு பேட்டர்னை நாங்கள் வந்து குறிப்பிட்ட இது வந்து சரி பண்ணுவோம் அப்படின்றத தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் அரசு பணினாலே வந்து பணம் கொடுத்து போகணும், ஸோ வந்து ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், ஒரு கரப்ஷன் இருக்கும். ஸோ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் தனித்தனியாக பிரிக்கும்போது ஒரு கரப்ஷன் ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்ட்டே நிறைய மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, அப்படியே பண்ணாலும் எக்ஸிட் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த மணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் இந்த போட்டித் தேர்வுகள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அதிருப்தியை வந்து இருக்குது. ஸோ வெப்சீரிஸ் கூட வந்து இது சம்மந்தமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா மாணவர்கள், போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்கள் வந்து அந்த வெப்சீரிஸை வந்து பாருங்கள். கண்டிப்பாக அது சம்மந்தமான ஒரு ரிவ்யூ கூட நம்ம சேனலில் வந்து கொடுக்குறேன். ஸோ அரசு வேலைவாய்ப்பு மற்றும் தேர்வு முறையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு என்ன மாதிரியான பேட்டர்ன் புதுசாக வந்து ஃபாலோ பண்ணுறோன்றத தேர்வுகளுக்கு வெளிப்படைத்தன்மையாக தேர்வுத்தாள்களில் நடைபெறுகின்ற அந்த தவறுகளை சரி செய்து, அதே மாதிரி குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளார ரிசல்ட்ஸை வெளியிட்டு இதெல்லாம் வந்து ஒரு மாணவர்களுக்கான ஒரு ஜஸ்டிஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ என்னென்ன இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத. அரசு வேலைவாய்ப்பு மற்றும் தேர்வு முறை ஆண்டு கால அட்டவணை, ஸோ ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனுவல் பிளானர் அரசு பணியிடங்களுக்கு தேர்வுகள் மற்றும் முடிவுகளுக்கான முறையான ஆண்டு கால அட்டவணை அமல்படுத்தப்படும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆனுவல் பிளானர் விட்டு அதுலேயே ரிசல்ட்ஸ் எப்போ வெளியிடுவோன்ற ஒரு பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழக இளைஞர்களுக்கு 100% முன்னுரிமை. தமிழக அரசு பணிகளில் 100% தமிழகத்தை சார்ந்த மாணவர்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் 100% அதை வந்து அப்ளை பண்ணாங்களா அப்படின்றதுல வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லாருமே தமிழர்கள் தான் அங்கே வேலை பார்க்குறாங்களான்றதில் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பார்த்தா வந்து வேறு ஸ்டேட் மாதிரி இருக்காங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ குரூப் 1 லெவல்லேருந்து அப் டு டேட் வந்து கீழே உள்ள கிளரிக்கல் போஸ்ட் வரைக்கும் வந்து தமிழக மாணவர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு முன்னுரிமை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தமிழகத்தில் வந்து இப்போ வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய, மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனம் செயல்பட்டுருக்குன்னு வைங்களேன். ஸோ அதில் வந்து ஒரு போட்டித் தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா தமிழக மாணவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஜிஓ பாஸ் பண்ணி, ஸோ அதுக்கு வந்து ஒரு தமிழக மாணவர்களுக்கு இந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து ஆட்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ இல்லை இது வந்து பண்ணி ஆகணுன்ற ஒரு ப்ரிஃபரன்ஸை வந்து கொடுக்கணுன்றது தான் பல ஆண்டுகளாக பல மாணவர்கள், ஸோ எல்லா போட்டித் தேர்வுகளுமே ரொம்ப வருஷமாக கொடுத்த ஒரு கோரிக்கை. அதை இந்த அரசாவது சரி செய்யணும் அப்படின்றத நம்மளும் வந்து வலியுறுத்துவோம். அடுத்தது தனியார் துறை ஒதுக்கீடு. ஸோ தனியார் நிறுவனங்கள் எல்லாருக்குமே அரசாங்கம் வந்து வேலைவாய்ப்புன்றதை கொடுத்துட முடியாது. ஸோ தனியார் துறையிலையும் பல்வேறு நிறுவனங்கள் நல்ல வெல் செட்டில்டான ஒரு கம்பெனிஸ்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த நிறுவனங்களில் அதர் ஸ்டேட்லேருந்து வர மாணவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கறத விட 75% நம்மளுடைய வேலைவாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
எம்ப்ளாய்மெண்ட் ரெனிவல் ப்ராப்பராக வச்சுருக்கவங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை திட்டமாக வந்து சொல்லியிருக்காங்க. 29 மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணுன்றது ஒரு இதை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் ப்ராப்பர் ரெனிவல் இருக்கிறவங்க 29 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க, அரசு வேலைவாய்ப்பில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு ஸ்காலர் மாதிரி ஒரு 4000 ரூபாய் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு 2000 ரூபா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணத்துக்காகவோ இல்லை வந்து அரசு கொடுக்குற திட்டங்களுக்காகவோ மாணவ யங்ஸ்டர்ஸோ இல்லை வந்து பொதுமக்களோ வந்து ஓட்டு போடல. ஒரு சேஞ்ச் வேணுன்ற ஒரு கான்செப்டில் தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்றதையும் இப்போ வரப்போகிற அரசு வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்கள் வந்து ஓனாகவே வந்து ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு சொசைட்டிஸில் வந்து எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லாமல் மக்கள் வந்து அமைதியாக இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் புதிய அரசை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து இலவசங்கள் ப்ளஸ் வந்து இந்த ஸ்காலர் கொடுக்குறாங்க அப்படின்ற கான்செப்டுக்கெலாம் யாரும் ஓட்டு போடலன்றதை புதிய அரசும் வந்து தெரிஞ்சுக்கணும், யங்ஸ்டர்ஸும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது கொடுக்குறாங்கன்றதுனால தான் ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி கான்செப்ட் கொண்டு போயிடக்கூடாது. அடுத்தது கல்வி கடன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஊக்கத்தொகையுடன் கூடிய பயிற்சி. ஸோ ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு மாதம் 8000 முதல் 10,000 ஸ்டைஃபண்டுகளும் கூடிய இன்டர்ன்ஷிப் அளிக்கப்படும். ஸோ ஆல்ரெடி இருந்த அரசு வந்து வெற்றி நிச்சயம், நான் முதல்வன் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் வந்து நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றதை கொடுத்தாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக எந்த இதுவுமே இல்லாத வில்லேஜில் உள்ள மாணவர்கள் கூட அந்த அடிப்படை ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக ஒன்றிணைஞ்சு அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்போடு இந்த கோர்சஸை வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நிறைய மாணவர்கள் தனியார் துறையிலையும் அரசு துறைகளையும் வேலைவாய்ப்பில் இப்போயும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்கீமை வந்து எக்காரணத்தை கொண்டும் அரசு வந்து நிப்பாட்டிடக்கூடாது, புதிய அரசு. ஸோ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா நிறைய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு டேட்டா அனலைசிஸ் பண்ணி இதில் மாணவர்களுக்கான திட்டங்களில் வந்து என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் இதுக்கு முந்தைய அந்த அரசு வந்து பண்ணியிருக்காங்க, அதில் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி இருந்த ஒரு அரசினுடைய வழிகாட்டுதல்கள் இப்போ இருக்கிற புதிதாக பொறுப்பேற்கிற அரசுக்கும் இருக்கணும் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த துறையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது ஒரு எளிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்து விளங்கக்கூடிய திட்டமாக இந்த நாள் முதல்வன் ப்ளஸ் வந்து வெற்றி நிச்சயம் ஸ்கீம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது நானே நிறையா இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். காலேஜ் போயிட்டு வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் மூலியமாக ஒரு ப்ரைவேட் செக்டார் தான். ஸோ ப்ரைவேட் செக்டார் அவங்களுக்கான கோச்சிங்ஸை வந்து அரசினுடைய டைஅப்பில் வந்து இணைஞ்சி இதை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் நல்லா பெஸ்ட்டாக வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் போட்டித் தேர்வுகளுக்கான வாக்குறுதிகளாக இந்த விஷயங்களெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ கூடிய விரைவிலே இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் நிறைய இருக்குது. போட்டித் தேர்வுகளில் எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாமல் தேர்வுத்தாள், ஸோ ஒரு தேர்வுகளை வந்து எவ்வளோ டஃப்னஸாக வேணால் வைக்கலாம். கொஷின் பேப்பரே இங்கே தப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது, அதர் ஸ்டேட்லேயும் நடக்குது. இருந்தாலும் இங்கே இருக்கிற அதிகாரிகள் சரியான முறையான ஒரு வழிகாட்டுதல்கள் பின்பற்றாமல் தேர்வுத்தாள்களில் கூட வந்து கொஷின் லீக் பண்ணுறது, ப்ளஸ் வந்து கொஷின்லேயே தப்பாக எடுக்கிறது, ஏஐ மூலியமாக, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக தேர்வுத்தாளை வந்து க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதற்கு சிறப்பான அதிகாரிகளை நியமித்து ஒரு 5 பேர் கொண்ட போட்டித் தேர்வுகள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே சரி. ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி போர்டாக இருக்குது அப்படின்னா 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுடைய வழிகாட்டுதல் மேற்பார்வையின் கீழே நிறைய அதிகாரி நியமித்து இந்த ஒரு ப்ராசஸை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் பண்ணால் கண்டிப்பாக இருக்கிற பணியிடங்கள் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளில் இன்னும் காலியிடங்கள் அப்படின்றது இருக்குது. விஏஓ அசிஸ்டண்ட்டு, ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, டிரைவரு, ரெக்கார்டு கிளர்க்கு, அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்லாம் நிறையவே காலியாக இருக்குது. அதே மாதிரி கிராம உதவியாளர், இந்த பணியிடங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தா தான் வேலை வாய்ப்புன்றதை வந்து ஒரு செட் ஆஃப் ரூலாகவே வச்சுருக்காங்க. ரேஷன் கடை, விஏஓ அசிஸ்டண்ட்டு, இந்த கிராம ஊராட்சி செயலாளர், ஸோ இது மாதிரியான பணியிடங்களுக்கு இதற்கு முன்னதாக இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்தா தான் அந்த வேலைன்ற ஒரு திட்டத்தை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இனிமேல் அந்த பணியிடங்கள் பின்னடைவு பணியிடங்களாக இருக்கிற பணியிடங்களை தேர்வுகள் ஒரே சிங்கிள் தேர்வாக வச்சு நேர்மையான முறையில் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து கொடுக்கணுன்றது தான்
எல்லாருடைய இளைஞர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. நம்மளும் அந்த கருத்தை வந்து பதிவு செய்யும். ஸோ எந்த விதமான தேர்வுகள் புதிதாக அரசு வந்திருக்கு யங்ஸ்டர்ஸ்க்காக பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் இளைஞர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் எந்த விதமான முறைகேடுகளும் புகார்களும் இல்லாமல் தேர்வுகள் நடத்தணும். அப்படி எது நடந்தாலுமே மாணவர்களாக நம்ம கண்டிப்பாக ஒன்றிணைஞ்சு வரப்போகிற புதிய அரசுக்கும் சப்போர்ட்டாகவும், இதில் ஏதாவது முறைகேடுகள் நடக்குதுன்னா எதிராகவும் கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே தான் வரணும். ஸோ இதை நம்ம புதுசாக என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த சிலபஸ் சம்மந்தமாக நிறைய மாணவர்கள் கேட்டிங்க. இந்த டிஎன்பிஎஸ்சினுடைய சிலபஸ்லையோ வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் மூலிமா வந்திருக்க சிலபஸையோ மாற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவு. 80% நீங்கள் ஆல்ரெடி படித்த பேட்டர்ன்லேயே உள்ளதாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஒரு சில யூனிட்ஸ் மட்டும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவுட் சோர்ஸஸில் கேட்குற கேள்விகளோ இன்டர் புக்கில் வெளிப்படையாக கேட்குற கேள்விகளோ யூஷுவல் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. ஸோ புதிதாக வந்த அமைச்சர்கள் ஒரு நல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை இந்த துறைக்கு நியமிக்கிறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நியமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வழிகாட்டுதல்ன்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இதுலேயே ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள இந்த மாதிரியான துறைகளுக்கு நியமித்தாங்க அப்படின்னா இதை ஒரு வழிகாட்டுதலோட போட்டித் தேர்வுகளுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ஜஸ்டிஸ் எப்போவுமே கிடைக்கும். ஸோ புதிதாக இந்த 5 வருஷம் வரப்போகிற புதிய அரசுக்கு நம்மளும் யங்ஸ்டர்ஸுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறாங்க, எப்பப்பெல்லாம் தேர்வுகள் வருது, ஸோ என்ன மாதிரியான வழிகாட்டுதல் பண்ணுறாங்க, இவங்களும் பழைய சிஸ்டத்தையே ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன ஏதுன்றதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம தொடர்ந்து ஒரு நாளாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.